Hey all, Assalamualaikum, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா லக்ஷ்மி போட்டிக்கோடைய எக்ஸ்போ வந்து திருநெல்வேலியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். ஸோ அப்போ நான் என்ன சாரீஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டேன்னு சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் லாங் கேப்பாகவே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் சாரீ வந்து அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்துடலாமா. அண்ட் இந்த சாரீஸ்லாம் தான் நான் அவங்கக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ 1 by 1 வந்து நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் எங்கள் அம்மாவுடைய சாரீஸ் வந்து காட்டுறேன். இந்த 2 சாரீ எங்கள் அம்மா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு எல்லா சாரிலையுமே நாங்கள் இந்த மாதிரி ரோப்பை வச்சு வந்து நாங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா இப்போ அதை நம்ம கீழே போட்டால் கூட அதை நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீரோவில் வைக்கும் போது கூட இது வலிகி கீழே விழுந்தாலும் சாரீஸ் வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது வலிகி விழுந்தாலுமே இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே 2 சாரீ வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது எங்கள் அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் சாரீ. ஒரு ஆனியன் கலரும் ஒரு ப்ளூ ஒரு மாதிரி தீப்பெட்டி கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உள்ளது. அண்ட் இந்த சாரீ வந்து கல்யாணி காட்டன். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே வந்து காட்டன் ஃபுல்லாக வந்து அந்த பல்லு சைடில் வந்து பட்டு மாதிரி வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் இது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எங்கள் அம்மா சாரீ எடுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வந்து இதை தான் பார்ப்பாங்க. நம்ம ஃபுல் டே வந்து அதை வியர் பண்ணி இருக்கும் போது எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, குத்தக்கூடாது, அரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். கெட்டின மாதிரியே இருக்காது, அவ்வளோ லைட் வெயிட்டாக வேறு இருந்துச்சு. அண்ட் ஃப்ளீட்ஸுமே சூப்பராக வரும். இதில் நம்ம வந்து ப்ரீ ப்ளீட்டிங்கோ அயனோ எதுவுமே பண்ண வேண்டாம், இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் உமனுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கல்யாணி காட்டன் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து உள்முந்தி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் சாரீ வந்து பார்க்கலாமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் அண்ட் ஒரு மெஹந்தி க்ரீன் கலரில் வந்து இருக்கும் காம்பினேஷன். அண்ட் அதோடைய ப்ளவுஸ், அதோடைய பார்டர் வந்து ஸ்லீவாக எங்கள் அம்மா வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து பட்டோலா சில்கில் இருந்து தான் எங்கள் அம்மா வந்து எடுத்திருந்தாங்க. இதுவுமே அதே மாதிரி தான் நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவுமே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எதுவுமே வந்து அரிக்கலை குத்தலை, அந்த மாதிரி நல்லா நீட்டாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இதில் இந்த பார்டருமே நல்லா ப்ராடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் எடுத்து போடும்போது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து பல்லு பார்ட். இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அம்மா எடுத்ததில். ஆக்சுவலி அங்கே வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து எடுத்தோம். அதனால தான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டுன்னு. அண்ட் அதில் வந்து நான் லூசி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் அதுலேயே வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருந்தேன். பட் ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஓவராக வந்தது. அதனால நான் வந்து இப்போ வந்து வாய்ஸ் ஓவராக திரும்ப வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்க்க போகிறது என்னுடைய சாரீ தான். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நான் எடுத்த சாரீ லக்ஷ்மி பொட்டிக்கில். அண்ட் ஒரு ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு பட்டு சாரீ தான் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து ப்ளவுஸ் பிட், அதில் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து நீட்டாக சிம்பிளாக வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் நான் வந்து தேடினது வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் லைட்டாக வரணும் அப்படின்னு தேடினேன். எனக்கு அது கிடைக்காத பட்சத்தில் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பர் சரி வந்து கொண்டதான். இது வந்து கோல்டு சரி வந்து கிடையாது. இந்த சாரியை வந்து நான் ஒரு பிரைடல் மெட்டீரியல் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இதை நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பிரைடு கட்டினா எப்படி இருக்குமோ அந்தளவு வந்து இதில் லுக் வந்து இருக்கும். ஷைனிங்குமே சூப்பராக இருக்கும் வெயிலில் நிற்கும் போது. ஸோ ஏதாவது பிரைட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் பை அப்படின்ட்டு சொல்லுவேன். இதை அந்தளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாமே இதுக்கு போடுறப்போ இன்னும் யூனிக்காக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சாரியை எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபீல் பண்ண ஒரே ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரீ ப்ளீட்டிங் இல்லைனா அயனிங் பண்ணினா மட்டும்தான் இதை நம்ம வந்து கெட்டவே முடியும். ஏன்னா இது உள்ளே இருக்கிறது எல்லாமே சரி ஒர்க் அப்படின்றனால ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுத்தால் நிற்காது, புஷ்ஷுன்னு நிற்கும். ஸோ கண்டிப்பாக அயன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து வியர் பண்ணவே முடியும். ஸோ அது ஒன்று மட்டும் நான் வந்து வேறு சாரி எடுத்துக்கலாமோன்னு நினச்சேன், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும். அண்ட் என்னுடைய இன்னொரு சாரி, என்னுடைய ரொம்ப 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 ஃபேவரட்டான சாரி. இது நான் பல வருஷமாக அந்த சாரி வாங்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். தெலுங்கு ஹீரோயின்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சாரீஸ் வந்து நிறைய வந்து வியர் பண்ணுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு இந்த சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே நான் இன்ஸ்டா பேஜஸ் வெப்சைட்ஸில் எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்த்துருக்கேன், சர்ச் பண்ணி. அது எல்லாத்துலேயுமே 5000 6000 சொல்லியிருக்கும். ஸோ அவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுக்கவாங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருந்தது. பட் ஆனால் இவங்ககிட்ட கொஞ்சம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால இவங்ககிட்ட எடுத்துட்டேன். என்கிட்ட இருக்கிற இப்போ சாரீ கலெக்ஷன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாரீ அப்படின்னா இதுதான். இதுவுமே ஒரு கோல்டு ஒரு சில்வரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இது. அண்ட் இது வந்து
பிரிண்டட் வந்து கிடையாது, ஜரி ஒர்க் தான் உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு பர்பிள் ஷேடு மாதிரி ஒரு கலர். எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுற ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கு எனக்கு இது எவ்வளோ பிடிக்கும்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் இதில் ஃப்ளீட்ஸ் வந்து வாவ் அவ்வளோ சூப்பராக வந்தது. நான் சும்மா லைட்டாக தான் எடுத்து காமிச்சேன், அதுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டுன்னு பாருங்கள். அவ்வளோ செம்ம சரி. எப்படா இதை நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணி பார்க்க போகிறோம் நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கள் அக்காவுடைய சாரீ வந்து பார்க்கலாம். இதுவுமே லாவெண்டர் ஷேட் சாரீ தான். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ளவுஸ் பீட் வந்து காட்டுறேன். ப்ளவுஸ் வந்து எங்கள் அக்கா வந்து ஸ்டிச் பண்ணிட்டா. அண்ட் இந்த ஒர்க் எல்லாம் அந்த ஆரி ஒர்க் எல்லாமே போட்டது எல்லாமே நானும் எங்கள் அக்காவை தான் வந்து போட்டோம். இந்த ப்ளவுஸில் போட்டிருக்கிற ஆரி ஒர்க் டிசைன் எல்லாமே எங்கள் அக்காவே ரெடி பண்ண டிசைன் தான். அவ்வளோ யூனிக்காக யோசிச்சு பண்ணது தான். அண்ட் இந்த சாரீ வந்து ஒரு காப்பர் ஷேடு வந்து அடிக்கும். ஒரு லாவெண்டர் கலரில் வந்து ஒரு காப்பர் ஷேடு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் உள்ள ஜரி வந்து காப்பர், ஸோ அதனால் அந்த மாதிரி வந்திருக்கும். எல்லா சாரீஸுமே சூப்பராக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஸ்பான்சர் வீடியோன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன். லக்ஷ்மி புட்டிக்கில் இருந்து நான் நிறைய சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இப்போ ரியலாக அவங்க கண்ணு முன்னாடி காட்டுற எல்லா சாரீஸுமே நான் அவங்களோட எக்ஸ்போவில் வந்து எடுத்த சாரீ தான். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த சாரீ தான் வந்து காட்ட போகிறேன். இது வந்து எங்கள் அக்காவுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக எடுத்தா. அவள் வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து அவங்க கிட்ட தான் சாரீ வந்து ஆர்டர் போடுவாள். அண்ட் இந்த ப்ளவுஸுமே நாங்கள் தான் வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டிருந்தோம். அவள் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து வங்கி பேட்டர்ன் வந்து போட்டிருந்தா. ப்ளவுஸோடைய ஸ்லீவில் வந்து ஃபுல் பார்டருமே வந்து வச்சுருந்தா. அந்த சாரியில் வந்து பார்டர் வந்து அந்தளவுக்கு நல்ல ப்ராடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் ஸ்லீவுக்கே வந்து பார்டர் மட்டுமே வச்சுருந்தா. இந்த சாரியில் வந்து ஒரு ட்ரிபிள் ஷேடு வந்து இருக்கும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அக்கா ஆல்ரெடி இதை வியர் பண்ணிட்டா. ஸோ அது அந்த பிக் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் மொபைலில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த பிக்சர்ஸ் வந்து எங்கிட்ட இல்லை. ஒருவேளை அது எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக டிஸ்பிளேல வந்து நான் வந்து பண்ணுறேன். இந்த கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஸ்கின் டோனுக்குமே இந்த கலர் வந்து சூப்பராக சூட் ஆகும். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே இருந்த கலெக்ஷன்ஸ்லேயே எங்களுக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாங்கள் இதை வந்து உடனே போய் எடுத்துட்டோம். முதல்ல எடுத்த சரி இதுதான். அந்தளவு யூனிக்காக சூப்பராக இருக்கும். உடையில இது வந்து ரொம்ப ட்ரெண்டு கூட ஆச்சு இன்ஸ்டாவில். அது வந்து இயர் ஆகிடுச்சு ட்ரெண்ட் ஆகி. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் இதுதான் ஃபைனல் சாரீ. அண்ட் இப்போ நான் காட்ட எல்லா சாரீஸ்லையும் உங்களுக்கு எந்த சாரீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye, see you, take care.